திருத்தூதர் பணிகள். கோவிலுள் பவுல் கைது செய்யப்படுதல். அந்த 7 நாள்களும் முடியப்போகும் வேளையில் ஆசியாவிலுள்ள யூதர் கோவிலுள் பவுலை கண்டனர். உடனே அவர்கள் மக்கள் கூட்டம் முழுவதையும் தூண்டிவிட்டு பவுலை பிடித்து, இஸ்ரேல் மக்களே, உதவ வாருங்கள். மக்களுக்கும் திருச்சட்டத்துக்கும் இந்த இடத்துக்கும் எதிராக எல்லா இடங்களிலும் கற்பிப்பவன் இந்த மனிதன்தான். மேலும் கிரேக்கரை கோவிலுக்குள் கூட்டி வந்து இந்த தூய்மையான இடத்தை தீட்டுப்படுத்தியுள்ளான் என்று கத்தினார்கள். ஏனெனில் அவர்கள் எபேசியரான துரோப்பிம் என்பவரை அவரோடு நகரில் கண்டிருந்தனர். பவுல் அவரை கோவிலுக்குள் கூட்டிக் கொண்டு போயிருப்பார் என்று நினைத்து கொண்டனர். நகரெங்கும் கலகம் உண்டாயிற்று. மக்கள் கூட்டமாய் ஓடிச் சென்று பவுலை பிடித்து கோவிலின் வெளியே இழுத்து வந்து கதவுகளை அடைத்தனர். அவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடிய போது எருசலேம் நகரம் முழுவதும் குழப்பம் நிலவுகிறது என்ற செய்தி படைப்பிரிவின் ஆயிரத்தவர் தலைவருக்கு எட்டியது. உடனே அவர் போர் வீரர்களையும் 100 தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடி வந்தார். 1000 தலைவரையும் அவரோடு போர் வீரர்களையும் கண்டதும் பவுலை அடிப்பதை மக்கள் நிறுத்தினார்கள். 1000 தலைவர் அருகில் வந்து பவுலை பிடித்து 2 சங்கிலிகளால் கட்டுமாறு ஆணை பிறப்பித்தார். பின்பு, இவன் யார், என்ன செய்தான் என்று வினவினார். கூட்டத்தில் இருந்தவர்களுள் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கூச்சலிட்டனர். அமளி மிகுதியால் உறுதியாய் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாதவராய் 1000 தலைவர் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். பவுல் படிக்கட்டுகளை அடைந்தபொழுது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காததாய் இருந்ததால் படை வீரர் அவரை தூக்கி கொண்டு மேலே செல்ல நேரிட்டது. ஏனெனில், இவன் ஒழிக என்று கத்திக்கொண்டே அங்கு திரண்டிருந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். பவுல் தம் நிலைமையை விளக்குதல். அவர்கள் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லவிருந்தபோது பவுல் 1000 தலைவரிடம், நான் உம்மோடு பேசலாமா என்று கேட்க, அவர், உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா என்றார். அப்படியானால் சில நாட்களுக்கு முன்னால் கலகம் செய்து கத்தி ஏந்திய 4000 பேரை பாலை நிலத்துக்கு கூட்டிச் சென்ற எகிப்தியன் நீதானோ என்று கேட்டார். அதற்கு பவுல், நான் ஒரு யூதன், சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தைச் சேர்ந்தவன், புகழ்பெற்ற அந்நகரத்தின் குடிமகன். மக்களிடம் இப்போது பேச அனுமதி வேண்டுகிறேன் என்றார். பவுல் அனுமதி பெற்று படிக்கட்டுகளில் நின்று கொண்டு மக்களை நோக்கி கையால் சைகை காட்டினார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் பவுல் எபிரேய மொழியில் உரையாற்றத் தொடங்கினார்.